இது நம்ம ஃபேமிலி. வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம் மூலமாக வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் கட்சி நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றக்கூடிய திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்ததற்கு பிறகு திமுக நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகளோடு ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக பணியாற்றினீர்கள் என்று முதலாவது தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக குறைந்த கால அவகாசத்திற்குள் வாக்காளர்களை நேரில் சந்தித்து திமுக மற்றும் திமுக கூட்டணிக்கான வெற்றியை உறுதி செய்வதில் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி கிளை செயலாளர்கள் வரை அத்தனையுடைய உழைப்பும் என்பதும் மிக முக்கியமாக இந்த தேர்தலில் அமைந்திருந்தது என்று அந்த செய்தியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் பணியில் திமுகவினரை நின்ற எவரும் கிடையாது என்பதையும் திமுக நிர்வாகிகள் நிரூபித்து விட்டீர்கள் என்றும் சொல்லியிருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், நான் இப்போது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன். களத்தில் நமக்கு கிடைத்துள்ள ஆதரவு வாக்குகளாக பதிவாகி வெற்றியாக வெளிப்படும் என்ற உறுதியுடன் நான் இருக்கிறேன் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தன்னுடைய நம்பிக்கையும் உறுதியும் நிறைவேற வேண்டிய நாள் என்பது வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19 தான் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு என்று திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் அதே போல திமுக நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பாக முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், அதே போல பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் வாக்குப்பதிவு நாளின் முன்கள பணியாளர்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் மாற்று முகவர்கள் இந்த வாக்குப்பதிவு தொடங்கி வாக்குப்பதிவு நிறைவேறும் வரை மிகுந்த விழிப்புடன் நாளை பணியாற்ற வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வாக்குப்பதிவில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது திமுக நிர்வாகிகள் முழு கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், விரைந்து களப்பணியாற்றி நாம் நாளை மிகவும் விழிப்புடன் செயலாற்ற வேண்டும். வாக்குரிமை அனைத்தையும் நாம் நிலைநாட்ட வேண்டும். அப்போதுதான் மகத்தான வெற்றியையும் ஈட்ட முடியும் என்று அந்த திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.